ஹீரோக்கு 17 வயசு தான் ஆகும். எம்எல்ஏவை கொலை பண்ணிட்டதால இப்ப சீர்திருத்த பள்ளியில சேர்த்திருப்பாங்க. எம்எல்ஏவோட வைஃபோ ஹீரோவை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி ஜெயிலுக்குள்ளேயே ஆளுங்களை அனுப்புறாங்க. ஹீரோவோ ஒரு எம்எம் ஃபைட்டர், அதனால இப்போ அங்க இருக்கிற ஆளுங்கெல்லாம் ஈஸியாவே அடிச்சு போட்டுருவாரு. எம்எல்ஏ வைஃபோட அப்பாவும் மினிஸ்டரா இருப்பாரு. இப்ப ஹீரோவா சாகடிக்கணும்னு சொல்லி மறுபடியும் ஆட்கள் அனுப்பிட்டே இருக்காங்க. ஆனா ஹீரோவை இப்ப சண்டை போட்டு அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டே இருக்காரு. ஹீரோவோ ஒரு வருஷம் தான் ஜெயில இருந்திருப்பாரு. இப்ப அவரை ரிலீஸ் பண்ண வேண்டியது இருக்கும். கோர்ட் வாசல்லே அவர் போற வண்டியில பாம்பு வச்சிருப்பாங்க. இதுல இருந்து ஹீரோ தப்பிச்சிருவாரு. இப்பதான் போலீஸ் கிட்ட இவர் எதுக்காக எம்எல்ஏவை கொலை பண்ணான்னு சொல்லி ரிவீல் பண்றாரு. ஹீரோக்கு ஒரு அண்ணன் இருப்பாங்க. அவங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அந்த பொண்ணோட அம்மாவோ இவருக்கு வேலை இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஏரியால நடக்கிற ஃபைட்ல யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு ஹார்பர்ல வேலை கொடுக்கறதா எம்எல்ஏ அறிவிச்சிருப்பாரு. இந்த கேம்ல ஹீரோவோட அண்ணன் கலந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிருப்பாரு. ஃபைனல்ஸ்ல எம்எல்ஏவோட பையன் கிட்டே மோதுற மாதிரி இருக்கும். இப்ப எம்எல்ஏவோட பையனை அண்ணன் வந்து பயங்கரமா அடிச்சிடுறாரு. இப்ப எம்எல்ஏவோட ஆட்களோ ஃபைனல்ஸ்ல தோக்க சொல்லுவாங்க. ஆனா வேலை ரொம்ப முக்கியன்றதால அவர் இந்த டீலிங் ஒத்துக்காம எம்எல்ஏவோட பையனவே பயங்கரமா அடிச்சு போட்டுருவாரு. இதனால கோவப்படுற எம்எல்ஏ வாங்க எதுவுமே காட்டிக்காம இப்ப அவருக்கு அவார்ட் எல்லாம் கொடுத்துடுறாரு. எம்எல்ஏவோட பையனை பயங்கரமா அடிச்சதால இப்ப ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்காரு. இப்ப அங்க வர வைஃப் அந்த பையனை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லி ஆட்கள் அனுப்பியிருப்பாங்க. ஹீரோட அண்ணனை ரவுடிங்க பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கேர்ள் ஃப்ரெண்டோ போய் அவங்க ஃபேமிலி கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. வந்து பார்த்தா அண்ணனை காணோம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. எம்எல்ஏவோட வைஃப் கிட்டே போய் பையனை காப்பாத்த சொல்லி கேக்குறாங்க. ஆனா அடுத்த நாள் அவருடைய கையை வெட்டி அவரை சாகடிச்சிட்டு இருப்பாங்க. இப்ப கேர்ள் ஃப்ரெண்டோ சூசைட் பண்ணி இறந்து போறாங்க. அடுத்த நாள் எம்எல்ஏ வந்து எதுவுமே நடக்காத மாதிரி மாலை எல்லாம் போடுறாரு. ஹீரோவை இதனால இப்போ எம்எல்ஏவை சாகடிச்சிருப்பாரு. எம்எல்ஏவோட ரெண்டாவது பையனை ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்கு ஆட்களை கூட்டிட்டு ஜெயிலுக்குள்ள வராரு. நாங்களாம் ஜெயிக்கிறதா உனக்கு பிரச்சனைனா நாங்க ஜெயிச்சிட்டே தான் இருப்போம்னு சொல்லி இப்போ அந்த ரவுடிங்லயும் அவரையும் சேர்த்து பயங்கரமா அடிச்சிடறாரு. அண்ணனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட வர இவன் தப்பா நடந்திருப்பான். இப்போ போலீஸோ இவன் அரெஸ்ட் பண்ணிடுது. ஹீரோ வெளியே வந்துடுறாரு. எம்எல்ஏ வைஃபையும் மினிஸ்ட்ரியும் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க.